இந்த அமர்வுல காசஸ் ஆஃப் ஸ்லோ growth ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய growth குறைவா இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பத்தி எஜுகேஷன் கமிஷன் இன் 1964 and 66 1964 66 எஜுகேஷன் கமிஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா the National Seminar on Primary and Work Oriented Education in 1971. அதாவது ஃபர்ஸ்ட் திங் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன் கமிஷன். ரெண்டாவது நேஷனல் செமினார்ஸ் ஆன் பிரைமரி அண்ட் ஒர்க் ஓரியன்ட் எஜுகேஷன் 1971 ப்ரீ பிரைமரி தொடர்புடைய செமினார்ஸ் ஒன்று தேசிய அளவில் ஒரு செமினார்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. யாரு கண்டக்ட் பண்றா? எஜுகேஷன் கமிஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரீ பிரைமரியுடைய ஒர்க் ஓரியன்ட் ரிலேட்டடா 1971 அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சுவாமிநாதன் ஸ்டடி, சுவாமிநாதன் அப்படின்றவருடைய ஸ்டடி என்ன சொல்லுது, குரூப் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரீ பிரைமரி சைல்டு 1971 கான்ஃபரன்ஸ் முடியுது, செமினார் முடியுது. 1972 இந்த சுவாமிநாதன் கமிட்டி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? சுவாமிநாதனுடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்றாரு? அண்ட் அதர் பாடிஸ் ஃபவுண்டட் தட் த காசஸ் ஆஃப் ஸ்லோ growth rate. அதாவது இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் கமிஷன் சார்பாக 1964 அமைக்கப்பட்ட இந்த எஜுகேஷன் கமிஷன் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட 1971 ஏற்படுத்தப்பட்ட அந்த நேஷனல் செமினார் எஸ்பெஷலி பிரைமரி அண்ட் ஒர்க் ஓரியன்ட் எஜுகேஷன் சம்பந்தமா நடத்தப்பட்டதுல சுவாமிநாதனுடைய அந்த ஸ்டடி, அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, சுவாமிநாதனுடைய அறிக்கை என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இன் 72 இது மட்டும் இல்ல, இன்னும் சில அதர் பாடிஸ், அது இம்பார்ட்டன்ட் பாடிஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் சொல்றதுனால இவங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம். அண்ட் அதர் பாடிஸ் ஃபவுண்ட் தட் த காசஸ் ஆஃப் ஃபார் ஸ்லோ growth ஏன் ஸ்லோ ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே சில தகவல்களை சொல்றாங்க. இதனாலதாப்பா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்தியாவில் ஸ்லோ ரேட் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணு என்ன, இதுல கம்ப்ளீட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஒண்ணு வந்து அன்ட்ரெயின் டீச்சர்ஸ். அன்ட்ரெயின் டீச்சர்ஸ் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இப்ப நேற்றைய தினம் கூட நான் வகுப்பு நடத்தும் போது சொன்னேன், எல்லா இடத்துலயும் வந்து பள்ளிகள் வந்து குற்றீசல் மாதிரி இருக்கு. ஆனா அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் குவாலிட்டி டீச்சர்ஸ். அன்னைக்கு எங்களுடைய நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிஓட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளராக டிஐபி ஆர்ஐபி ஆக ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிஓட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 6-7 சிஓலையுமே எஸ்பெஷலி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு சிஓ இருந்தாங்க. இப்ப அவர் வந்து ஜேடியா இருக்காங்க, ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க. அந்த டைத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அவங்களோட ஒவ்வொரு மீட்டிங் போகும்போதும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் போதும் சரி, இல்ல ஹெச்எம்ஸ் மீட்டிங் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா ஒர்க் பண்ணுங்கப்பா, நீங்க எல்லாம் நல்லா வந்து உங்க ஹெச்எம் மீட்டிங்னு சொல்லுவாரு, டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொல்லுவாரு, நம்ம எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணாதான் பெற்றோர்கள் வந்து அரசு பள்ளிகள்ல மாணவர்களை சேர்த்துருக்கு முன் வருவாங்க. அப்படி முன் வந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் அப்பயே சொல்லுவார். ஆனா அப்போ வந்து இந்த சர்ப்ளஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இப்ப கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளை பாருங்க, நிறைய சர்ப்ளஸ், பட்டதாரி ஆசிரியர்கள் நிறைய சர்ப்ளஸஸ். பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 போஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா இடையில மிகப்பெரிய ஒரு நாங்க சில பள்ளிகள்லாம் எடுத்துட்டாங்க போஸ்ட். இதெல்லாம் ஆல்ரெடி புது போஸ்ட்டை கொடுக்கலாம். அதை இருக்கிற போஸ்ட் நாங்க எடுப்போம்னா இதெல்லாம் ஆல்ரெடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்க போஸ்ட். அப்ப இருக்கிற போஸ்டே எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கோர்ட்ல போய் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒர்க் பண்ணனால இந்த மாதிரி அவங்க போஸ்ட். அவர் சொன்னது நான் அந்த கடந்த 4-5 ஆண்டுகள் நான் கல்வித்துறை விட்டு அந்த பள்ளி கல்வித்துறை விட்டு நான் வெளியில உயர்கல்விக்கு வந்தாலும் கூட அப்போ நான் பார்க்கும்போது அப்போ போல சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணுங்கப்பா, நீங்க ஒர்க் பண்ணுனா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் நம்மளை சேர்ப்பாங்க. அப்புறம் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கும், டீச்சர் வாய்ப்பு. இல்லைன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா இது அதுதான் இப்ப நடந்துட்டு நிறைய இடத்துல பள்ளிகள் தொடங்குறத போயிட்டு இப்ப மூடணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு, அந்த ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. அப்ப என்ன சொல்ற, அன்ட்ரெயின் டீச்சர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. எல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குற்றீசல் மாதிரி ஸ்கூல் இருக்கு. அங்க போய் டீச்சர்ஸ்ட்ட கேட்டோம் அப்படின்னா என்னப்பா சொல்லி தெரியா, எப்படி சொல்லி தெரியும் அப்படின்னா, நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அது சிபிஎஸ்சினா அவங்க பிரைமரி லெவல்ல வரும். நான் போய் எங்க பாப்பாவுக்காக நான் போய் கேட்கிறேன். அவங்க நாங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ல சொல்லி அப்பவே நம்ம எஸ்எஸ்சி மூலமாக வந்து அப்ப ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். கிளாஸ் கார்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய பார்த்தோன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதே இதை வந்து அவங்க ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் சார் நாங்க ஏங்க இதே ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்க, நீங்க என்ன விதமா ஏதாவது அத்தியாவசியமா சொல்லி தெரியலாம் அப்படின்னு கேட்டேன். அடுத்த 2வது பாயிண்ட் கேட்டேன், நீங்க சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய ஊர்ல இருந்து இருக்காங்களா,
ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பரமக்குடியில இருந்து இருக்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லாமே நம்ம ஊர் டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க. அப்ப நம்ம ஊர் டீச்சர்ஸ் நம்மளுக்கே தெரியும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எத்தனை டீச்சர்ஸ் வந்து முக்கியமா பார்த்தோன்னா நீங்க மெட்ரிகுலேஷன்லயோ ஒரு ஆங்கில ஆசிரியரா இருக்கட்டும் இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சர்ஸா இருக்கட்டும், எத்தனை பேரு அந்த அவங்களோட இங்கிலீஷே சரியா வாசிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் பாருங்க, அவங்களுடைய ஃப்ளூயன்சி பாருங்க, நிறைய வீக்கா இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சு வந்திருக்க அந்த பிராட்டப்னுடைய இம்பாக்ட் தான் இங்க இருக்குமே தவிர பெரிய கையா இருக்காது. அப்ப அன்ட்ரெயின் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும்? ஆக்சுவலா இந்த கமிட்டி வந்து சுவாமிநாதன் கமிட்டியினுடைய அறிக்கை மட்டும் கிடையாது. இது மாதிரி பல்வேறு கமிட்டிஸ் சொல்றாங்க. அப்ப இது வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சொல்லலாம், பரவாயில்ல. இது பிரைமரியா இருக்கட்டும், அப்பர் பிரைமரியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதான் பிரச்சனை. அன்ட்ரெயின் டீச்சர்ஸ் குவாலிட்டி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி குவாலிட்டி இருப்பாங்க சொல்லுங்க? காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் எல்லாமே ப்ரீ பிரைமரியில எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், பிளேவே மெத்தட். அப்ப அங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருந்தா எப்படி வந்து ப்ரீ பிரைமரியில ஒரு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் எப்படி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க? அப்ப அதுக்கும் வந்து ஸ்லோ ரேட் ஆகுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. காரணங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து லேக் ஆஃப் அப்ராப்ரியேட் பாலிசி. நம்மகிட்ட ஒரு ப்ராப்பரான ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்குன்னு ஒரு பாலிசி நம்மகிட்ட கிடையாது. அப்போ ஒரு பாலிசியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ப்ரீ பிரைமரி, ஏன்னா பிரைமரி அப்பர் பிரைமரிக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து பாலிசி இருக்கு. ஆனா இங்க வந்து ப்ரீ பிரைமரி அப்படின்னு போகும்போது அதுல வந்து நம்மளுக்கு லேக் இருக்கு. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோன்னா டிஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். ஆர்கனைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் கிளாஸஸ்னா வகுப்பினுடைய அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அதுவே இது ஒரு டிஃபெக்டிவானதான். வகுப்பினுடைய அமைப்பு முறை அப்படின்றது இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வகுப்பு அமைப்பு முறை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபெக்டிவான ஒரு ஏஜ் குரூப் ஒரு விஷயமா அதுல இருக்குது. அது ஒரு காரணம். அடுத்து பார்த்தோன்னா அன்சூட்டபிள் கரிக்குலம். அந்த அன்சூட்டபிள் கரிக்குலம்னா கலைத்திட்டம், பாடத்திட்டம் எப்படி இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு கலைத்திட்டமாக இல்லை. அன்சூட்டபிள் என்ன அர்த்தம்? சூட்டபிள் அப்படின்னா சரியா இருக்கு. ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் சூட்டபிளா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கரெக்டா ஃபிட்டின் ஆயிருக்கு. அன்சூட்டபிளா என்ன எதிரானது, அதுக்கு எதிரானது சூட்டபிளா இல்லப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கரிக்குலம் வந்து கலைத்திட்டம் வந்து அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் மாணவர்களுக்கு தொடர்புடைய கலைத்திட்டம் சரியானதாக இல்லை, அதனாலதான் வந்து சுலோ ரேட் இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு இன் 72ல ராமூர்த்தி இது சுவாமிநாதன் அறிக்கை சொல்றாங்க. ஏன்னா ராமூர்த்தி அறிக்கையை பத்தி பார்த்தோம், அவங்களும் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தான் பேசுறாங்க. ஏன்னா அந்த திரும்ப இந்த பேரை நான் யூட்டிலைஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலேன். இப்ப நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தொடர்புடைய ஒரு 10 வகுப்புலாவது நம்ம பார்த்திருப்போம். இந்த 10 வகுப்புகளுமே சில ரிப்போர்ட்ஸ் சில அறிக்கைகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பேரை வந்து நினைவு வச்சுக்கணும். அது ஓரியன்டா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கிறாங்க. அடுத்து பாசிட்டி ஆஃப் சூட்டபிள் பில்டிங். அதாவது ஒரு குறிப்பிட்ட குறைபாடு உள்ள பில்டிங் முழுமையாவே நம்மகிட்ட கிடையாது. பாசிட்டி ஆஃப் சூட்டபிள் பில்டிங் அப்படின்னா குறைபாடு உடைய பில்டிங் தான் நம்மளுக்கு இருக்கு. பில்டிங்கை பொறுத்தளவு முழுமையான ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு இது இல்லை, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லேர்னிங் மெட்டீரியல் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங் மெட்டீரியல்ஸ் கிடையாது. கற்றல் வந்து இனிமையானதாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இருக்கணும். அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஜாய்ஃபுல்லானதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது இல்லை நம்மகிட்ட அப்படின்னு சொல்றோம். அடுத்து லேக் ஆஃப் கிராண்ட் இன் எய்டு ரூல்ஸ் அப்படி பார்த்தோன்னா லேக் ஆஃப் கிராண்ட்னா கிராண்ட் எனக்கு மானியம். அந்த மானியம் வந்து என்னன்னா கரெக்டானதாக இல்லை அப்படின்னு சொல்றோம். லேக் அதுல மானியமும் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தொடங்குறாங்க அப்படின்னா மானியம் ஒரு ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் இத்தனை பெர்சன்டேஜ். இல்ல உங்க பம்ப் செட் போட்டீங்கன்னா அந்த நீர் பாய்ச்சலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பைப்பு பதிக்கணும் அப்படின்னா ஒரு மானியத்துல அவங்க கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இல்ல ஏதாவது உழுகுற கருவி வாங்கணும் அப்படின்னா மானியத்துல கவர்மெண்ட் கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி மானியம் வந்து நீங்க இங்க லேக்கா இருக்குது, ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு கொடுக்கறது இல்ல, அதுவும் ஒரு காரணம் ஸ்லோ ரேட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. டூ மெனி ஏஜென்சி ஃபார் பிரைமரி எஜுகேஷன். டூ மெனி ஏஜென்சி, நிறைய ஏஜென்சி இப்பதான் கிடையாது. முதல்ல ஸ்பீடு அப்படி இப்படின்னு பல்வேறு அமைப்புகள் வந்தாங்க. ஆனா எதுவுமே வந்த வேகத்துல போயிட்டாங்களே தவிர எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க டூ மச் ஆஃப் ஏஜென்சி ஆஃப் ஃபார் பிரைமரி எஜுகேஷனா ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் சிலபஸ் வச்சிருக்காங்க, சிபிஎஸ்சி போர்டு இருக்கு. அப்ப டூ மச் ஆஃப் ஏஜென்சி ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை டீச் பண்ணக்கூடியதுக்கான நிறைய விதமான முகமைகள் இருக்கின்றன. அப்ப ஒவ்வொரு முகமையும் ஒரு விதமான முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுவும் வந்து ஸ்லோ ரேட்டுக்கான காரணம். ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்ன், யூனிஃபார்மிட்டி அப்படி இருக்கணும். அப்படிதான் வந்து ஒரே விதமான லெவல்ல கொண்டு வர முடியும். தென் லாஸ்ட் வந்து நோ போர்டு ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். நோ போர்டு ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் என்ன அர்த்தம்? இப்ப செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா ப்ரீ பிரைமரியில இருந்து தொடங்கி, அதாவது ப்ரீ பிரைமரியில தொடங்கி பிரைமரி, அப்பர் பிரைமரி,
ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா ப்ரீ பிரைமரிக்கு அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு போர்டு இருக்கா? ஒரு வாரியம் தனியா ஒரு போர்டு வச்சிருக்காங்களா? இல்ல. சிபிஎஸ்சிக்குன்னு தனியா ஒரு வாரியம் வச்சிருக்காங்கல்ல, போர்டு இருக்குல்ல. அது மாதிரி இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாரியம் இருக்கா, ஒரு போர்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு இந்தியா லெவல்ல போர்டு கிடையவே கிடையாது. இப்ப என்சிஆர்டி அப்படின்னா என்சிஆர்டியா இருக்கட்டும், எஸ்சிஆர்டியா இருக்கட்டும், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச், அந்த இன்ஸ்டியூட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தேசிய அளவில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க ரிசர்ச் ஓரியன்டட் டீச்சிங் ப்ரமோஷன்ஸ், எப்படி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, சிலபஸ் ஃப்ரேம் பண்றது, புக்கு வந்து நியூ கிரியேட் பண்றது, எப்படி ஸ்டேட் நேஷனல் கவர்மெண்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி எஸ்சிஆர்டி ஃப்ரேம் பண்ணி வருவாங்க. நமக்கு எஸ்சிஆர்டி ஒரு டாபிக் இருக்கு, அப்ப அவங்க ஃப்ரேம் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன், நோ போர்டு ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், தனியா ஒரு போர்டே நமக்கு கிடையாது. அது ஒரு டிராபேக். ஸோ இந்த காரணங்கள்னாலதான் இந்த இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ ரேட் இருக்கு ப்ரீ பிரைமரியில. அதனுடைய விளைவுகளுக்கான காரணங்களாக இதுதான் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றாங்க. அடுத்து மெயினா பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், மெயின் நம்மளுக்கு வந்து ஏர்லியர் சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ECCE. இதனுடைய அப்ரிவியேஷன் ஃபர்ஸ்ட் படிச்சுங்க, ஏர்லியர் சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். முதல்ல 1890, அதாவது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 அதை ரிவைஸ் பண்றாங்க. 1992ல எந்த வார்த்தையை ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா, அது வரைக்கும் has not used the term pre-primary of nursery education. ப்ரீ பிரைமரி அப்படின்ற வார்த்தையை அவங்க யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்லியர் சைல்டு கேர் எஜுகேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் சைல்டு கேர் எஜுகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை ECCE தான் யூஸ் பண்ணிக்காங்க தவிர, அப்ப ECCE அப்படின்றது எப்ப ரிவைஸ் பண்ணப்பட்டது, அதனுடைய முன்னாடி முன்பருவ தொடக்க கல்விக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இதை இட் ஹாஸ் யூஸ்டு டு of ECCE for the stage preceding the elementary education. It has set out of the following program. So இப்போ ஏர்லியரா வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1986 பின்னாடி 1992ல ரிவைஸ் பண்ண வரைக்கும் அது என்ன வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, ECCE அப்படின்னு தான் கொடுத்துருக்க தவிர, ஏர்லியர் சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ப்ரீ பிரைமரின்ற வார்த்தை யூஸ் பண்ணல. அதுக்கு மேல தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரெகனைசிங் தி ஹோலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஒரு முழுமையான வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா முழுமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அதை தான் சொல்றாங்க. வைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து, ஹெல்த் உடல் நலம், சோசியல் சமூக நலம், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், மாரல் ஹெல்த், தார்மீக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. தார்மீக வளர்ச்சி, மாரல் என்றால் குட், நல்ல கேரக்டர்ஸ், நம்ம நன்னடத்தை கல்வியின் படிக்கிற பத்தில அதான் மாரல் எஜுகேஷன் சொல்றாங்க. அண்ட் எமோஷனல் டெவலப், மன எழுச்சி வளர்ச்சி. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வளர்க்கணும் அப்படின்றதான் இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த ECCE மூலமாக நீங்கள் எதை வளர்ச்சி பெற வைக்கணும்ன்றத ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் டேக் கேர் சென்டர்ஸ் அப்படின்றது பகலிரவு அந்த சென்டர்ஸ் மையங்கள் இருக்கணும். எதுக்கு? டு பி ப்ரொவைடட் as a support service for universization of primary education. So இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல நீங்க டேக் கேர் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம்.